நாப்கின்ஸ் வந்து பாஸ்ட் 1 இயரா உங்ககிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்லா இருக்கு மேம். அப்புறம் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் மேம். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல எல்லா நாப்கின்ஸ் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல. பட் யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும் அப்படின்னு நினைச்சு தான் கொஞ்சம் ஒரு 50% டவுட்ல தான் மேம் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண வாங்கி. ஆனா இப்போ நான் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் பொண்ணுக்கும் கொடுக்குறேன் மேம். அப்படி இருக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு மேம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அந்த இச்சஸ்ங்கிறது கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். நம்ம எவ்வளோ காஸ்ட்லி பேட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாலும் இச்சஸ்ங்கிறது கண்டிப்பா இருந்தது. ஒரு 3rd 4th டேக்கு மேலங்கும் போது பீரியட்ஸ் முடிஞ்சுமே கூட கண்டிப்பா நமக்கு அந்த இச்சஸ் ட்ரபிள் வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் மேம் இருந்தேன். ஆனா இந்த பாஸ்ட் 1 இயரா எனக்கு அந்த ட்ரபிள்ங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அப்புறம் எனக்கு முன்னாடிலாம் வந்து பீரியட்ஸ்லாம் வந்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடியே ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு அப்படிலாம் இல்லை மேம். ரொம்ப ரெகுலரா இருக்கு. பீரியட்ஸ் எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. என் பொண்ணும் இப்போ அவங்களுக்கும் இது ரொம்ப வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் சஜஸ்டிங் குட் ப்ராடக்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம்.